காரைக்கால் அம்மையாரின் புராணத்தின் தொடரை பார்ப்போம். இரண்டாவது கனி அவன் கையிலிருந்து மறையவும் பரமதத்தன் பயந்து நடுங்கினான். இவள் மானுட பெண் அல்ல, தெய்வ அம்சம் பொருந்தியவள். தெய்வமாகிய அவர் நமக்கு பணிவிடை செய்யக்கூடாது என்று விலகி விடுகிறார். சிறிது காலம் அவரை விட்டு விலகி இருந்து பின்பு வெளிநாடு செல்கிறார் வாணிபம் செய்வதாக. அங்கே நிறைய பொருள் ஈட்டி திரும்பி வந்து தென்பாண்டி நாட்டுக்கு வருகிறார். காரைக்காலை விட்டுவிட்டார். தென்பாண்டி நாட்டுக்கு வந்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கே அவருக்கு ஒரு பெண் மகள். அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டுகிறான் பரமதத்தன். இது எதுவும் புனிதவதி தெரியாது. சிறிது காலம் போகின்ற வருகின்ற வணிகர்கள் செய்தி அறிந்து காரைக்கால் என்று சொல்லுகிறார்கள், தென்பாண்டி நாட்டிலே உன் கணவர் வேறு ஒரு திருமணம் செய்திருக்கிறார். உடனே உறவினர்கள் பல்லக்கிலே வைத்து இந்த அம்மையாரை கொண்டு செல்கிறார். ஆனால் அங்கே பரமதத்தன் இவர் வருவதை அறிந்து முன்னக்கூட்டி வந்து தன் மனைவியுடனும் குழந்தையுடனும் புனிதவதியார் கால் விழுந்து வணங்குகிறார். எல்லோரும் ஆச்சரியப்படுறார். மனைவியின் திருவடியை ஏன் வணங்குகின்ற? ஐயா, இவர் பெண்ணே அல்ல, தெய்வ அம்சம் பொருந்தியவர், பெண்ணுடன் தாங்கி வந்த தெய்வம் இவர் என்று அவன் விளக்குகிறான். அவன் பக்தியை புனிதவதியார் புரிந்து கொள்கிறார். இனிமேல் நான் பெண்மணியாக அழகியாக இருந்தால்தானே பிறருக்கு மனைவி என்ற உறவெல்லாம் தோன்றும். எனக்கு இந்த உறவு வேண்டாம், எனக்கு பேய் உறவு வேண்டும் என்று இறைவனை வேண்ட இறைவன் அவருக்கு பேய் உருவு வழங்கினார். அந்த உருவோடு அவர் சிவனை வணங்க வானிலே தேவர்களும் இமயவர்களும் வாழ்த்தினர். துந்துபிகள் முழங்கின, வானிலிருந்து பூமாறி பொழிந்தது. மற்ற எல்லோரும் மாண்டர்களெல்லாம் பயந்து ஓடினர். இந்த பேய் உருவு கிடைத்தவுடன் அவர் தமக்கு அருள் வழங்கிய சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று இமயமலை நோக்கி போனார். இமயமலை போகின்ற போது காலால் சிவன் வசிக்கும் இமயமலை தொடக்கூடாது என்று சிரத்தால் தலையை ஊன்றி நடந்து போனார். காரைக்கால் அவர் வருவதை பார்வதி பார்த்தாங்க. ஐயனே, இது யார் இந்த பெண்? இப்படி ஒரு உருவம் தலை நடந்து வர்றாங்களே. அப்பதான் சிவபெருமான், உமையவளே எம்மை பேணும் அம்மை காண். சிவபெருமான் பிறப்பிலி இருப்பிலி, அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. முதலாக ஒரு தாயை தத்தெடுத்தார் சிவபெருமான். அதான் காரைக்கால். இந்த பெண் எம்மிடம் தீவிர பக்தி கொண்டவர். வருகிறார் காரைக்கால் அம்மையார் சிவனாரி வந்த உடனே, அம்மையே யாது வேண்டும் கொல் என்று சொல்ல, இரவாத அன்பு இன்பு வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும். அறவா என்ற சொல் சிவபெருமானுக்கு மட்டுமே பொருந்தும். அறநூல் என்று நாம் இதிகாசங்களை கூறுவோம். அறத்திலிருந்து வலுவாதவன் சிவபெருமான். நந்தியே அறத்தின் சின்னம் தான். அதனால்தான் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவில் செல்லக்கூடாது என்பார்கள். தெய்வத்துக்கும் அறத்துக்கும் இடையே நாம் வாழக்கூடாது. அதனால்தான் எம்பெருமானையே அறவா என்கிறார் காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டிலே எம்பெருமான் நடனத்தை கண்டு மகிழ்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தூய்மையான அன்புக்கு மனித உறவு தேவையில்லை, மனித செல்வங்கள் தேவையில்லை, உலக இன்பங்கள் தேவையில்லை. சத்தினிபாதம் நிகழ்ந்தால் அன்றி சிவாத்துவம் நிகழாது. திருவருள் துணை செய்தால்தான் நாம் சிவம் சார முடியும். அவன் அருளாலே அவன்தான் வழங்கி என்பார் மணிவாசர். நம்முடைய காரைக்கால் அம்மையார் பெருமையை சேக்கிழார் சுவாமிகள் மிகவும் போற்றுவார். நன்றி, வணக்கம்.